பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சௌக்கியமா இருக்கீங்களா சிஸ்டர்? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதிப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பல்லவி பாடுவோம். ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, பற்றாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. நீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக மாறும் போதகரே. கணுக்கால போதாதையா, உலகால போதாதையா, கணுக்கால போதாதையா, உலகால போதாதையா. நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. ஸ்தோத்திரம். ரொம்ப தேங்க்ஸ். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற ஒரு வசனம் என்னன்னா, மத்தேயு 27:35. ஒரு 4-5 வசனம் சொல்லுவேன். அது படிச்ச பிறகு நம்ம அதுல என்ன தியானிக்க போறோம்னு ஒரு பாயிண்ட் சொல்ல போறோம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அது ஒண்ணு. ரெண்டாவது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 24. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அதே இல்ல, மத்தேயு எழுதினதுல அதே தான் இங்கே மார்க்லயும் சொல்லியிருக்கார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33 வசனம். இடத்தில் அவர்கள் வந்து சேர்ந்த பிறகு அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைந்தார். அப்புறம் இன்னொன்னு படிங்க. யோவான் 19:18வது அதிகாரம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவைகளில் அறைந்தார்கள். இப்போ இந்த 4 வசனம் என்ன சொல்லுதுங்க? காமனா என்ன சொல்லுதுங்க? அவரே ஏசப்பாவை சிலுவையில் அறைந்தார்கள். இந்த 4 வசனமே அதுதான் சொல்லுதுங்க. இன்னும் ஒரு 2 வசனம் சொல்றேன், அதை படிங்க. அதுல என்ன எழுதியிருக்காங்க பார்க்கலாம். கலாத்தியன் எழுதின
சுவிசேஷம் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட மரத்திலே எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆ, கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆ, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆ. இங்க என்னங்க எழுதியிருக்கு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும். அப்புறம் அப்போஸ்தலர் நடவடிக்கை 5:30. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி ஆ, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் ஆ, பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக ஆ, அவரை அதிபதியாகவும் ஆ, இரட்சகராகவும் ஆ, தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஆ. அம்மா, இங்க என்னம்மா எழுதியிருக்கு? ஆ? என்ன டிஃபரன்ஸ் இப்போ புரியுதா? நான் ஏன் இத்தனை வசனம் படிக்க சொன்னேன்ட்டு. அங்க என்ன சொல்லியிருக்காங்க? 4 பேருமே சிலுவையில, அது சிலுவைன்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஆ, இப்போ இங்க அவங்க சீஷர்கள் எழுதின இன்னொரு இது என்னன்னா, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? சரி, ஏன் இது மரத்துல தொங்க டிஃப்ரெண்டா எழுதியிருக்காங்க? சுவிசேஷத்துல இருக்கிற சிலுவைக்கும் இந்த நிரூபணங்களுக்கும் ஏன் மாறுபட்டு போட்டிருக்காங்க? சரி, இத பத்தி நம்ம பழைய ஏற்பாட்டுல ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். டியூட்ரானமி என்னப்பா அது தமிழ்? என்னாகம். சொல்லுங்க. உபாகம் 21, 22, 23. என்னாகமம் 21, உபாகம் 21. படிங்க. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான அவரை மரத்திலே தூக்கி போடுவாயானால் தொங்கலாகாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? சபிக்கப்பட்டவன் ஒருத்தர் சபிக்கப்பட்டவன் என்னன்னா மரத்துல தூக்கப்படணும். அப்புறம் அதே நாள்ல இறந்த பிறகு அதே நாள்ல நைட்டு இருக்கக்கூடாது, அதே நாள்ல அடக்கம் செய்யப்படணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? மரம் சொல்லப்பட்டிருக்குதா, சிலுவை சொல்லப்பட்டிருக்குதா? ஸோ பழைய ஏற்பாட்டுல மரம் சொல்லப்பட்டிருக்குது, புதிய ஏற்பாட்டு சிலுவை, அந்த சுவிசேஷத்துல சிலுவை சொல்லப்பட்டிருக்குது. அப்புறம் இதுல அப்போஸ்தலர் நடவடிக்கையில அங்கெல்லாம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? மறுபடியும் பழைய ஏற்பாட்டு என்ன சொல்லியிருக்குதோ அதை தான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல கன்ஃபியூஷன் இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்க கை தூக்குங்க, இல்லைன்றவங்க கை தூக்குங்க. எதுக்குமே கை தூக்குறதுனால ஒண்ணுமே புரியல எனக்குன்ற அர்த்தம். கன்ஃபியூஷன் இருக்குதா? என்ன கன்ஃபியூஷனு சொல்லுங்க? மரமும் சிலுவை கன்ஃபியூஷனு. நான் இப்போ சொல்றேன். பருத்தி இருக்குதுல்ல, பருத்தி என்னது? அது காட்டன். எங்க இருக்குது அது? மரத்துல தான் வருது. அதே பருத்தி அது சேலையாகவும் ஷர்ட்டாகவும் மாறிட்டு நீங்க உடுத்தினா அது என்னது? அது சேலை, ஷர்ட். ஆனா அது எங்கேருந்து வந்தது? பருத்தி. பருத்தி பருத்தி மரத்துல இருந்து நூல் வராது, பருத்தில இருந்து நூல் வருது. இப்போ நம்ம அதை பழைய ஆளுங்க பருத்தின்னு சொல்லாமா இத
பருத்தி சொல்லாமா, கதறு ஏதாவது சொல்லாமா, இல்ல அது வேற இது வேறன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கம்மா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்குறேன்னா, பருத்தி இருக்குது, அதுலேருந்து நம்ம ஷர்ட்டு போடுறோம்பா, நூல் எடுத்து அது பின்னி அப்புறம் ஷர்ட்டு போடுறோம். இப்போ நம்ம அதை பருத்தின்னு சொன்னா தப்பா, இல்லை ஷர்ட்டுன்னு தான் சொல்லணுமா? ரெண்டும் ஒன்று தானே. சொல்லலாம் இல்லை, சொல்லலாம் இல்லை. அல்லேலூயா. இப்போ கிராஸ் சிலுவை எங்க இருந்து பண்றாங்க? வுட்டு. என்ன வுட்டு என்ன சொல்லுவீங்க? மரம். சரி, அந்த அந்த மரம் எங்க இருந்து வந்தது? சொல்லுங்கப்பா. அது இன்னொரு மரத்துல இருந்து எடுத்ததுதான் மரம். வுட்டு. வுட்டு என்ன சொல்லுவீங்க தனியா? கட்டை. கட்டையில இருந்து சிலுவை பண்றாங்க. இப்ப அந்த கட்டை எங்க இருந்து வந்தது? மரத்துல இருந்து வந்து. இப்ப நான் கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் புரியுதா? புரியுதா? பழைய ஏற்பாட்டுல என்ன சொன்னாங்க, அப்புறம் வந்து புதிய ஏற்பாட்டுல அதே மரம் எந்த ரூபத்துல வந்தது? ரோமன் சாம்ராஜ்யத்துல அவங்க தான் இந்த சிலுவையில் அறைகிற ஒரு பனிஷ்மெண்ட்டை அவங்க கொண்டு வந்தாங்க. பழைய ஏற்பாட்டில் எங்கேயுமா சிலுவையில் அறைகிற பனிஷ்மெண்ட்டு கிடையாது. அல்லேலூயா. சிலுவையில் அறைகிற பனிஷ்மெண்ட்டு எங்கேயுமே கிடையாது. ரோமர் சாம்ராஜ்யம் வந்த பிறகுதான் அவங்க நாட்டில் நிறைய நிறைய விதமான பனிஷ்மெண்ட் இருக்குது. ஒருத்தர் கொல்லணும், கவர்மெண்ட்டை கொல்லணும்னா நிறைய பனிஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் அந்த சிலுவையில் போட்டு தொங்க விட்டு அது மரணம் பண்ணணும்னா அது இந்த ரோமன் சாம்ராஜ்யம் டைம்ல தான் அது வந்தது. இப்போ அவங்க மரத்துலேருந்து செஞ்சாங்களா, இல்லை வேற எங்கேயாவது ஸ்டீல் ஏதாவது செஞ்சாங்களா? மரம் தான். இப்போ அதுக்கு இதுக்கும் கரெக்ட் ஆச்சுங்களா? ஏன்னா ரெண்டு விதமா இங்க எழுதி இருக்குது. புதிய ஏற்பாட்டிலேயே ரெண்டு விதமா அது எழுதி இருக்குது. எது கரெக்டுன்னா ரெண்டுமே கரெக்ட். ஆனா இது வச்சே குழப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஒண்ணு எழுதியிருக்காங்க, இங்க ஒண்ணு எழுதியிருக்காரு. எப்படிதான் ஏசப்பா இருந்தாரு அப்படின்னு ரொம்ப பேரு கேள்வி மேல கேள்வி கேட்டிருப்பாங்க. அவர் என்னவோ அவரே போய் எங்க மரத்துல தொங்கின மாதிரி இவங்க நினைச்சுக்குவாங்க. அல்லேலூயா. இல்லையம்மா, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. பழைய ஏற்பாட்டுல சொன்ன அதே மரம் தான் இங்க ரோம சாம்ராஜ்யத்துல சிலுவையா போட்டு அதுல தொங்க விட்டுருக்காங்க, பனிஷ்மெண்ட் ஃபார் டெத். அல்லேலூயா. அல்லேலூயா. அது சரியாச்சா? சரி, எதுக்கு இந்த சிலுவை மரணத்துக்கும் மரத்துக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளுக்கு ஏன் ரட்சிப்பு? இப்போ சிலுவை மரணம் சும்மா கிடையாது. நம்மளுக்கு ரட்சிப்பு ஏற்படுத்தினா ஒரு காரியம். அதே மரத்துக்கு சம்பந்தமா இருக்கு. கேள்வி இருக்குதா? நம்ம ரட்சிப்பு ஜனத்துக்கெல்லாம் ஏதோ பெரிய ரட்சிப்பு வரப்போகுது, சால்வேஷன் வரப்போகுது. ஏசப்பா பிறந்த உடனே என்ன சொன்னிருக்காங்க? தூதர்கள் என்ன சொன்னாங்க? சந்தோஷம். அப்புறம் நற்செய்தி. என்ன நற்செய்தி? எல்லாருக்கும் ரட்சிப்பு நற்செய்தி. அது எங்க எங்க நிறைவேறி இருக்குது? சிலுவையில தான் நடந்திருக்கு. அப்போ சிலுவையில நடந்திருந்தா அது முன்கூட்டியே வந்து மரம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிவசேதத்துக்கு அப்புறமும் அதை சொல்லியிருக்காங்க மரம்ன்றது. நம்மளுக்கு எப்படி அது மரம் என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்டா? நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இல்லையா? நம்ம எங்காவது மரத்தை ஏதாவது வர்ஷிப் பண்றோமா? சிலுவையை வர்ஷிப் இல்லையா? இல்லையா? நிறைய சர்ச்சில் சிலுவை இருக்கும். இருக்கா இல்லைங்களா? நிறைய சர்ச்சில் சிலுவை இருக்கு. எதுக்கு? அல்லேலூயா.
அதுக்கு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அல்லேலூயா. ஆதியாகமம் படிங்க 2:9. ஆதியாகமம் கர்த்தர் ஆ ஆ ஆ ஆ ஆ கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு ஸ்டார்டிங்லயே? சொல்லுங்கம்மா. என்ன? அது ஏற்கனவே எல்லா விஷயங்களும் எல்லாம் செஞ்சிருக்காரு. சாப்பிட்றதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. ஆனா தனியா ரெண்டு செஞ்சிருக்காரு. அது என்ன ரிச்சம்? 2 வச்சிருக்காரு. எங்க? ஏதேன் தோட்டத்துல. அவரே ஒரு 2 மரத்தை ஒரு ஸ்பெஷலா பண்ணியிருக்காரு அங்க. அதுல ஒண்ணு டிஃபரெண்ட், இன்னொரு அதுவும் டிஃபரெண்ட். அதுக்கு இதுக்கும் பயங்கர ஆப்போசிட். அல்லேலூயா. ஆனா ரெண்டுமே மனுஷன் இருக்கிற இடத்துல தான் வச்சிருக்காரு. அவர் அங்க பரலோகத்துல வைக்கல. ஆதாம் எங்க இருக்காரோ அங்கேயே வச்சிருக்காரு. அப்புறம் அதை பத்தி குறிப்பும் சொல்லப்பட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த பக்கமே போகக்கூடாது. கரெக்டா? அந்த பக்கமே போகக்கூடாது. அது சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒன்று சாப்பிட்டா ஒரு மரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காரு. 2வது மரத்தை அவரு வச்சிருக்காருன்னு தான் இருக்கு. அதை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. கரெக்டா? அல்லேலூயா. கரெக்டா? ஒரு ரிச்சத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா சேர்த்துடுவீங்க. அதனால காசன் கொடுத்தாச்சு. 2வது விஷயம் சொல்லவே இல்லை, பட் அதை அங்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த முதல் விஷயத்துல என்ன நடந்துச்சு, என்ன சாப்பிட்டாங்க, எப்படி ஆயிட்டு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். கரெக்டா? அதுல இருந்து என்ன வந்ததுங்க? சாப்பிட்டதுனால என்ன வந்துச்சு? கண் திறக்கப்பட்டது. பாவம் வந்துச்சா இல்லையா? அதுதான் சொல்லுங்க. அதுக்கு முன்ன கண் இல்லாமல இருந்தாங்க, கண் இருந்தது. அல்லேலூயா. அதுக்கு முன்ன கண் இருந்தது. கண் திறக்கப்பட்டதுன்னா கண் திறந்த அவங்க கண் திறந்தது என்ன என்ன பார்த்தாங்க? அல்லேலூயா. அவங்க கண் திறக்கப்பட்டது. அவங்க ஓடி போயிட்டாங்க. அவங்கவுங்க ஓடி போய் மரத்து பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டா? அல்லேலூயா. அது ஒன்று நடந்தது. ஒரு மரத்துல இருந்து என்னாச்சு? பாவம் வந்துச்சு. அல்லேலூயா. அந்த மரத்துல இருந்து ஒரு கனியும் வந்துச்சு. அந்த கனியை புசித்தா பாவமும் வந்துடுச்சு. அப்புறம் அந்த மரத்துல இருந்து யார் இருந்தாங்க? சர்ப்பமும் இருந்தது. சொல்லவே மாட்டேன்றீங்கப்பா. அந்த மரத்துல இருந்து சர்ப்பமும் வந்தது. பாவம் வந்துச்சு, சர்ப்பமும் வந்துச்சு. புரியுதா? கர்த்தர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் பொய்ன்ற ஒரு வார்த்தை அதுல இருந்து வந்தது. கர்த்தர் சொன்ன காசுன்னு என்னென்ன வேர்ட்ஸ் அவர் சொன்னாரோ அதெல்லாம் பொய், நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு கர்த்தர் சொன்ன வாக்கியத்துக்கு, வேதத்துக்கும் அவர் சொன்ன காஷனுக்கும் டிஃப்ரெண்டா ஒன்று சொல்லி, அது அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? ஒரு மரத்துல இருந்து வந்தது. அல்லேலூயா. புரியுதா? எல்லாம் வேணும் பாக்குறீங்க. அல்லேலூயா. ஒரு மரத்துல இருந்து சர்ப்பம் வந்தது, பாவம் வந்தது.
ஒரு நாசம் லைஃப் இதுவும் வந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தைய தப்புன்னு கூட வந்துச்சு. அது இன்னும் பாவம். எத்து சாப்பிட்றோமோ இல்லையோ, கர்த்தர் வார்த்தைய தப்புன்னு சொன்னது அது ரொம்ப ராங்கு. இப்போ நம்ம வேதத்தை யாராவது தப்புன்னு சொன்னா நம்மளுக்கு சும்மா இருப்போமா? ஆனா இருக்குது நம்ம வேதம் தப்புன்னு ஒரு குறிப்பிட்ட ஜனம் சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, எனக்கு தெரியாது. நம்ம வேதம் தப்பு அப்படின்னு சொல்லி இன்னொரு வேதம் கொடுத்துருக்காரு, உங்க வேதம் தப்புன்னு எங்களுக்கு இன்னொரு வேதம் கொடுத்தாருன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜனம் சொல்லிக்கின்னு இருக்கிறாங்க. அல்லேலூயா. இது முதல்ல யார் சொன்னது? சர்ப்பம் சொன்னது. அது எங்கேருந்து வந்தது? 2 மரத்துல இருந்து ஒரு மரம்ல இருந்து வந்தது. அல்லேலூயா. புரியுதா? புரியுதா? அல்லேலூயா. சரி, அந்த இன்சிடென்ட் நடந்தது. கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவங்கள அங்கிருந்து வெளியே துரத்தி விட்டாரு. அப்புறம் என்னாச்சு? அந்த ஏரியாவை எதுக்கு துரத்தி விட்டாரு ஏதாவது தெரியுமா? ஆதியாகம் 3:22-24 படிங்க. கர்த்தர் புசித்து என்றைக்கும் உயிரோட அனுப்பிவிட்டான். நீங்க மறுபடியும் படிங்க, கொஞ்சம் கவனமா படிங்க, கொஞ்சம் சத்தமா. பிரதர் நீங்க படிங்க, கொஞ்சம் மைக் வைங்க அவருக்கு. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். நம்மில் ஒருவனைப் போல் ஆனான். யாரு நம்மில்னா யாரு? அப்புறம் தூதர்கள் அவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க என்ன, அவங்க லைஃப் என்ன எப்பவுமே இருக்குமா, இல்ல லைஃப் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காலி ஆயிடுமா? எட்டர்னல் லைஃப் இல்ல அவங்களுக்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நன்மை தீமை அறிஞ்ச. இப்போ ஆதாமு ஏவாளு சுட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஆண்டு நீங்க செத்துடணும் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா சுட்சிக்கப்பட்டப்போ? இல்ல. ஆனா எப்போ சொன்னாரு? அது எப்போ நடக்கும்னு சொன்னாரு? அந்த கனியை பூசித்தா சேர்த்துடுவீங்க. புரியுதா? அப்போ என்னாவும்? அவங்க படைக்கப்பட்டப்போ சுட்சிக்கப்பட்டப்போ அந்த டெத்துன்றது அவங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஆனா எப்போ அவங்க அதனுடைய சர்பன்டோடைய பேச்சு கேட்டாங்களா, அந்த பேச்சுல என்ன இருக்குது? நீ நல்லா இருப்ப, நீ சாக மாட்ட, அதெல்லாம் சொல்லியிருந்தா கூட, அது கேட்டிருந்தா கூட. ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கியமே, வேதமே, அவர் சொன்ன காசுன வார்த்தைய தப்புன்னு சொன்னத இவங்க நம்பிட்டாங்க. அல்லேலூயா. நீ பழம் சாப்பிட்றதுல ஒன்றும் கிடையாது. நீ அதை சாப்பிட்டா நீ நல்லா இருப்ப நம்புறதும் நல்லா ஒன்றும் கிடையாது. ஆனா கர்த்தர் போய் சொன்னாரு அப்படின்னு சொன்னதை நான் நம்புறேன் பாருங்க, அதுதான் பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது பொய், நாங்க சொல்றதுதான் கரெக்டு, நீ சாப்பிடுன்றாங்க பாரு, அதை நம்பினா அதுதான் பாவம். அங்கதான் நீங்க நம்மளுடைய லைஃப், எட்டர்னல் லைஃப் போயிடும்னு சொன்னார் கர்த்தர். சும்மா பழம் சாப்பிட மாட்டேன், அங்க போக மாட்டேன். ஆனா அட்ராக்ஷன்ல போனா அந்த அட்ராக்ஷன்ல இருந்து யார் வருவா? சாத்தான் வருவான். சாத்தான் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா? உனக்கு நிறைய அட்ராக்ஷன் இன்னும் கொடுப்பான்.
நீ பழத்தை அட்ராக்ஷன் பார்த்து போட்ட, ஆனா அங்கே இருக்கிறவர் என்ன சொல்லுவாரு, உன் லைஃபையே சேஞ்ச் பண்ற அட்ராக்ஷனும் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா, தேவன் கொடுத்த ஒரு வேத வாக்கியத்தை அதுக்கு ஆப்போசிட்டா உங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம என்ன செய்ய போறோம், என்ன சாப்பிட போறோம், என்ன எந்த வழியில போறோம்ன்றது ஒன்னொன்னும் கர்த்தருக்கு விரோதமா இருக்குதா, கர்த்தர் சொன்னவா வேதத்துக்கு கரெக்டா இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அல்லேலூயா. அதுல இருந்து தவறுனா நம்மளுக்கு காசு வருது, பணம் வருது, ரொம்ப சொத்தெல்லாம் வருது, நிறைய ஈவுகள்லாம் நம்ம எதிர்பார்க்காத ஈவுகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாருன்னா, அது வேத வசனத்தோட இல்லை கர்த்தர் கொடுத்த வழியில வருதா, இல்லை நம்ம வேற ஆளுடைய பேச்சு கேட்டு அதை சம்பாதிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். வேத வசனத்துக்கு நேர்மறையா இருக்குதா, இல்லை ஆப்போசிட்டா இருக்குதா, கரெக்டா இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ என்ன ஆகும், கர்த்தருக்கு விரோதமான காரியம் நம்ம செய்கிறோம், கர்த்தர் கொடுத்த நம்மளுக்கு எட்டர்னல் லைஃப் போயிடுதாங்க. அது எந்த மரத்திலேருந்து வந்தது சொல்லுங்க, எந்த மரத்திலேருந்து வந்தது? அது நன்மை தீமை அறிகின்ற ஒரு மரம். இப்போ தெரியுதா பாவம் எப்படி வந்தது, எதுல இருந்து வந்தது, எந்த ரிச்சத்துல இருந்து வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரிஷம் ஏசப்பா சொன்னது, தேவன் சொன்னதுக்கு விரோதமான ஒரு மெசேஜ். கர்த்தர் சொன்னா ஒரு விரோதமான மெசேஜை நம்பி பாவத்துல இறங்கினான். இது ஒரு மரம். இப்போ இந்த மரம், இன்னொரு மரம் அங்க இருக்குது இல்ல, அதை பத்தி நம்மளுக்கு எதுவுமே சொல்ல. ஆனா அதை படிங்க பிரதர், அதை படிங்க மறுபடியும். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சம் 3:22-24. கர்த்தர் இதோ இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, நன்மை தீமை அறிகிற ஒரு நாலெட்ஜபிள் பர்சன். நாலெட்ஜபிள் பர்சன்னா அவரே டெசிஷன் எடுக்கிறது, அவரே திங்க் பண்றது, அவரே டெசிஷன் எடுக்கிறது. கர்த்தர் சொன்ன வேதத்தை அவர் பார்க்க மாட்டார். அவரே இது நன்மையா, அவரே இது தீமையா, இது நம்ம பண்ணலாமா இல்லாமா இல்லையா அப்படின்ட்டு அவரே டெசிஷன் எடுத்து அவரே செய்யறது. புரியுதுங்களா? இதுதான் நன்மை தீமை அறிகிற ஒரு இங்கிலீஷ்ல நாலேஜ் ட்ரீ என்று இருக்குது. உங்களுக்கு நாலேஜ் வர வர என்ன ஆகும், ஓன் டெசிஷன் எடுப்பீங்க. வேதத்தை பார்க்க மாட்டீங்க, தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கவும் மாட்டீங்க. அப்படி ஒரு மரம், நீங்களா டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாரு. அது வந்த பிறகு என்னாச்சு, பாவத்தை பண்ணிட்டாருங்க. இப்போ இன்னொருத்தர் வந்து மறுநாள் அவங்க அந்த மரத்துக்கு ஏன் போகக்கூடாது? இன்னொரு மரம் இருக்குது இல்ல அங்க, அந்த மரத்துக்கு கூட போயிட்டு அது கூட சாப்பிட்டாங்கன்னா இங்க டெத் ஆனது அங்க மறுபடியும் ஆமா ரெசரக்ஷன் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. இங்க டெத் ஆனது அங்க ரெசரக்ஷன் ஆயிடும். அப்புறம் எப்பவுமே இருப்பாங்க. ஆனா செஞ்ச பாவம் அப்படியே தான் இருக்கும்.
புரியுதா? அல்லேலூயா. செஞ்ச பாவம் அப்படியே தான் இருக்கும். இந்த பாவத்திலேயே போயிட்டு அந்த இதுவும் சாப்பிட்டாங்கன்னா லைஃப் லாங் ஆயிடும். அப்போ என்ன ஆகும்? இவர் பாவத்திலேயே லைஃப் லாங்கா பாவத்திலேயே இருப்பார். கர்த்தர் தேவன் சொன்ன எதுவுமே இனிமே கேட்க மாட்டாரு. அது போல யாரு இருக்கா இப்போ? லைஃப் லாங்கா அப்போதுல இருந்து இருந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா காரியம் செய்யறது யாரு? அப்போத்துல இருந்து சாத்தான். சொல்லவே மாட்டேன்றீங்க. அல்லேலூயா. அப்போத்துல இருந்தே இருந்துட்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்துட்டு இன்னும் இருக்கிறார். அவர் யாரு? சாத்தான். இப்போ இவங்கெல்லாம் என்னவா மாறிடுவாங்க? தேவன் பிள்ளைகளை எப்படி மாறிடுவாங்க? டைரக்டா. அப்போ அவர் ஏதாவது முடிவு எடுக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஏதாவது முடிவு எடுக்கணுமா இல்லையா? அவங்க சொந்த பிள்ளை, அவர் சொந்த பிள்ளை, அவருடைய இதுல சொரூபத்துல பண்ணவங்க தப்பு பண்ணிட்டாங்க. இது பாவத்திலே போய் அது சாப்பிட்டாருன்னா அவரு என்னவா மாறிடுவாரு? எட்டர்னல் லைஃப் வித் சின். அல்லேலூயா. புரியுதா? எட்டர்னல் லைஃப் வித் சின்னா தேவனுக்கு விரோதமான காரியம் செஞ்சுக்கினே இருப்பாங்க. அப்போ அவர் யார் பிள்ளைகள் ஆயிடுவாங்க தெரியும். இவன் சாத்தானுக்கு எட்டர்னல் லைஃப் கிடையாது. ரொம்ப காலம் இருக்குது அவருக்கு. ஆனா தட் இஸ் நாட் எட்டர்னல் லைஃப். அவருக்கு அழிவு காலம் இருக்குது. எப்போன்னு இருக்குது பைபிள்ல. அல்லேலூயா. ஆனா இவங்க எட்டர்னல் லைஃப் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அழிவு காலம் இருக்காது. அல்லேலூயா. அத அந்த இப்போ இவங்களுக்கு எட்டர்னல் லைஃப் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? கர்த்தரு என்ன வந்தது? சொல்லுங்க. பாவம் வந்தது. அந்த பாவத்தை எடுக்கணும். புரியுதா? மனுஷனுக்கு எட்டர்னல் லைஃப் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாவத்தை எடுக்கணும். இந்த பாவத்தை எடுத்த பிறகுதான் அவங்களுக்கு எட்டர்னல் லைஃப் கொடுக்க முடியும். அதுக்கு முன்ன கொடுக்க முடியாது. கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க? செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்படி மாறுவாங்க? தேவனுக்கு விரோதமா செஞ்சுக்கினே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா? புரியுங்க? கை இருக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ என்ன பண்ணாரு? இவங்களுக்கு மறுபடியும் எட்டர்னல் லைஃப் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? சொல்ல. பாவத்தை எடுக்கணும். இப்போ பாவத்தை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஏசப்பா சிலுவையில மாறு. அல்லேலூயா. வந்தாரா? செஞ்சாரா? அது என்ன மரம்? இப்போ அங்க ஒரு சிலுவை, அங்க ஒரு பாவத்துல இருந்து வந்த ஒரு மரம், இங்க ஒரு சிலுவை என்ற ஒரு மரம். இது என்ன மரம்? நீங்க அது மறுபடியும் படிங்க. ஜெனிசிஸ் 3:22, 24. ஆனால் இப்பொழுது நீட்டி பறித்து அனுப்பிவிட்டார். ரீசன் சொல்லிட்டாங்களா? ரீசன் சொல்லிட்டார்ல. எதுக்கு? அவரு உள்ள இருந்தா ஜீவரிச்ச கனியும் எடுத்து சாப்பிடுவாரு. சாப்பிட்டா என்னாகும்? எட்டர்னல் லைஃப். ஆனா எட்டர்னல் லைஃப் இப்போ கொடுக்க கூடாது.
புரியுதா? வித்து சின்னோட இருக்கிறதுனால கொடுக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, அவரை வெளியில ஃபர்ஸ்ட் அந்த தோட்டத்துல இருந்தே வெளியில அனுப்பிவிட்டார். அப்புறம் படிங்க. துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்தின் கிழக்கே கேருபீன்களையும் எதமா படிங்க வீசிக்கொண்டிருக்கும் சுடரொளி பட்டயத்தை. அப்போ அங்க யாரும் போக முடியாது. ஸோ பாவம் இருந்துகிட்டே நீங்க அது யாருமே தொட முடியாது. ஈவன் இப்போ சர்ப்பம் கூட அங்க போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. காவல், பயங்கரமான காவல் வச்சிருக்காரு. சரி, இது இப்போ எங்க இருக்குது? ஏதேன் தோட்டத்துல இருக்குது. ஏதேன் தோட்டம் எங்க இருக்குது? தெரியாது யாருக்கும். அல்லேலூயா. ரெவலேஷன் படிங்க. ரிவலேஷன்மா வெளிப்படுத்தின 22:2. நகரத்து வீதியின் மத்தியிலும் ஆ நதியின் இரு கரையிலும் ஆ 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அம்மா என்ன இருந்ததம்மா? நகரத்தின் வீதியின் எந்த நகரம் அது? எங்க இருக்குது அது? பரலோகத்துல இருக்குது. இப்போ அங்கிருந்து அது எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சுமா? நன்மை தீமை கொடுக்குற மரம், அது கதை முடிஞ்சு போச்சு. அதனுடைய எஃபெக்ட் வந்துக்கினே இருக்கு நம்மளுக்கு. என்னது? கர்த்தர் சொன்ன வேதத்துக்கு வசனத்துக்கும் விரோதமா பண்ற காரியங்கள். அல்லேலூயா. அது நம்மளுக்கு வந்துக்கின்னு தான் இருக்குது. என்னதான் பெரிய ஆளானா, எவ்வளோதான் பக்திமானா இருந்தாலும், எவ்வளோமா பரிசுத்தமா இருந்தாலும், சில விஷயத்துல கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செஞ்சுக்கின்னு தான் இருக்கிறோம். இப்போ அது அதுலேருந்து நம்ம மீட்டணும்னா, இங்க அந்த ஜீவரிஷ பழத்தை நம்ம சாப்பிடணும்னா நம்ம எங்க போனோம்? எட்டர்னல் லைஃபுக்கு வேணும்னா பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துல என்ன இருக்குதான்? படிங்க மறுபடியும். நகரத்தின் வீதியின் வீதியிலே இருக்குது. அங்க போனா எங்க தோட்டத்துக்கெல்லாம் போக தேவையில்லை. புரியுதா? ரோடுக்கு, வீடு விட்டு ரோடுக்கு வந்தாலே இருக்குது பழம். அந்த அந்த மரம் இருக்குது. அந்த மரத்துல என்னவா இருக்குதான் பாருங்க. 12 விதமான கனிகளை தரும் ஆ ஜீவ விருட்சம் இருந்தது. பாருங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கனி தான் கொடுக்கும். மாங்காய் மரத்துல மாங்காய் தான் கொடுக்கும். பழ மரத்துல, ஆப்பிள் மரத்துல ஆப்பிள் தான் கொடுக்கும். இந்த மரம் என்ன பண்ணுதான்? 12 விதமான கனிகள் கொடுக்குதான். அல்லேலூயா. அது என்ன மரமோ இன்னும் சயின்டிஃபிக்கா இங்க கண்டுபிடிக்கல. ஒரே மரத்துல 12 விதமான கனிகள் கொடுக்குற மரம் இன்னும் இங்க கண்டுபிடிக்கல. ஆனா அங்க இருக்கு. முதல்ல ஏதேன் தோட்டத்துல நம்மளுக்காக வச்சதுதான் அதெல்லாம். நம்ம பண்ண ராங்கு ஃப்ரூட்டு சாப்பிட்டு என்னாச்சு? அதெல்லாம் தூக்கி போய் மேலே வச்சிட்டாரு. நீ இங்க வா, அப்போ சாப்பிடு. அல்லேலூயா. இங்க வான்னா எப்படி? பாவத்தை நிவர்த்தி செஞ்சுக்கின்னு வா. சரி, பாவத்தை நான் எப்படிப்பா நிவர்த்தி செய்யுதுன்னா, இன்னொரு மரம் இருக்குது, அனுப்பியிருக்கேன். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மரம் அனுப்பியிருக்கேன். அந்த மரம் ஏசப்பா பிறந்த நாள்ல ஒரு மரம் கட்டுறாங்க. என்னது அது?
கிறிஸ்மஸ்க்கு என்ன மரம்மா கட்டுறாங்க? என்னம்மா சொல்லவே மாட்டேன்றீங்க? திடீர்னு வர மாட்டேன்தா, மொல்லமா தான் வருதா? அல்லேலூயா. கிறிஸ்மஸ்னால என்ன மரம் கட்டுறான்னா அது திடீர்னு வர மாட்டேன்தான், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் புள்ளி. ஏன் கட்டுறாங்க அதை? ஏதோ எல்லாம் கட்டுறாங்க, நாங்க கட்டினு இருக்கோம். அல்லேலூயா. ஆ ஏசப்பா வந்ததே ஜீவ வருஷமும் வந்துருக்கு. அல்லேலூயா. ஏசப்பா பிறந்ததே ஜீவ வருஷமும் உலகத்துக்கு வந்துடுச்சு. அவர் தான் கனி. ஆனா எப்படி தெரியுமா அந்த கனி? அந்த எந்த மரத்துல இருந்து பாவம் வந்ததோ அந்த ஒரு மரம், அது மேல இவரே பலியாக கொடுக்கணும். பலி என்றது அப்பவே கொடுத்தாச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சப்போ ஒரு பலி கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டார். அல்லேலூயா. இப்போ நம்மளுக்கெல்லாம் இனிமே ட்ரெஸ் போட்டு பரலோகத்துக்கு அனுப்பணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பலி கொடுத்துட்டார். பரலோகம் போனா நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு அவருக்கு கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்துல ஒரு இலை போட்டுன்னு மூடியெல்லாம் மறைச்சிக்கின்னு இருக்கிறோம் என்னவோ. ஆனா அங்க போகணும்னா இந்த ட்ரெஸ்ஸு ஒத்து வராது. அவரா அப்போ தேவனா பார்த்து ஒரு பலி கொடுத்து நம்மளுக்கு ட்ரெஸ் போடணும். பலி கொடுத்துட்டாரு. அந்த ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறீங்களா இல்லையா தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரம் என்ன மரம் சொல்லுங்க? இப்போ கிராஸ் என்னது? கிராஸ் என்னது? பாவத்துல போட்ட மரம் கிடையாது. அது ஜீவருஷத்திலேருந்து எடுத்தது தான் கிராஸ். எதுக்கு எல்லாரும் கிறிஸ்டியன்ஸு கிராஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா அதுதான் ஜீவருஷத்துலேருந்து எடுத்தது. அதுல பலியாகி அவரா ஒரு ஃப்ரூட், நானே உங்களுக்கு ஜீவாகாரம் ஆயிட்டேன். ஜீவாகாரம் என்னாரா இல்லையா? என்னை சாப்பிட்டா நீங்க என்றென்றும் பிழைப்பீங்க. அது கனியா வருது. ஜீவருஷ கனியா நம்மளுக்கு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ புரியுதா? அல்லேலூயா. ஜீவருஷம்னா என்னது? ஏதேன் தோட்டத்துல 2 வருஷம் காண்பித்தாரு. அங்கேயே ஒரு வருஷனுடைய எஃபெக்ட் அப்பவே வந்துடுச்சு. 2வது மரமுடைய எஃபெக்ட் அவரு நம்மளுக்கு அப்போ காமிக்கல. அது தூக்கின்னு போய் மேலே வச்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஆனா நடுவில் என்ன ஆகணும்? இவங்க பாவ நிவர்த்தி பண்ணணும். அல்லேலூயா. அதுக்கு வேதத்தை சொல்லியிருக்காரு. மோசேவை அனுப்பினாரு, ஒரு ஜனத்தை தனியா எடுத்தாரு, ஆபிரகாமை கூப்பிட்டாரு. நிறைய விஷயம் நடக்குதுல்ல அங்க. இஸ்ரவேல் ஜனங்களை தனியா எடுத்தாரு. அவர் மூலியமா ஏசப்பாவை அனுப்புனாரு. ஏசப்பாவை மரத்து மேல தொங்க வச்சுட்டாரு. அல்லேலூயா. அவரை சாப்ப கிராகி ஆனாரு. அல்லேலூயா. நம்மளுக்காக நம்ம மேல இருக்கிற பாவம் அவர் மேல வச்சுட்டு அவரை பலி கொடுத்துட்டாரு. இப்போ அந்த மரத்துல இந்த கனி நம்மள ருச்சிக்கா சொல்றாரு. புரியுதா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவருஷ பழம் இப்போ எங்க இருக்குது? ஏசப்பாவுடைய இருக்குது. நம்ம ஏசப்பாவை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, அவர் சொன்னதெல்லாம் எப்படி நம்ம கடைப்பிடிக்கிறோமோ, அவரோட ஒரு சந்நிதத்தில் இருக்கிறோமோ, அவரோட ஜெபத்திலையும் அந்த அவரு கொடுத்த வேதத்தையும் எப்படி நம்ம அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம லைஃப் அது போல நம்ம மாத்திக்கிறோமோ, நீங்க ஜீவருஷ கனியை இங்கே சாப்பிடுவீங்க. இங்கே சாப்பிட்டு
நீங்க அந்த பாவ நிவர்த்தி பண்ண பிறகுதான் உங்களுக்கு பரலோகத்துல இருக்கிற ஜீவருஷம் அந்த கனிகள் கிடைக்கும். புரியுதா? அல்லேலுயா, அல்லேலுயா. இப்ப சொல்லுங்க, ஏசப்பா சிலுவையில மரித்தாரா இல்ல மரத்துல மரித்தாரா? எந்த மரம்? நம்ம எந்த மரத்தை சாப்பிட்டு இருக்கோம்? நன்மை தீமையான மரத்துல இருந்து சாப்பிட்டோம். இப்போ நம்ம எதை சாப்பிடணும்? ஜீவருஷ கனியை சாப்பிடணும். ஜீவருஷ கனின்னா இங்க யாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசப்பா. என்ன சொல்லியிருக்காரு? என் ரத்தமும் என் சரீரமும் நீங்க சாப்பிட்டாதான் என்னோட இணைந்து இருப்பீங்க. அல்லேலூயா. கரெக்டா? நம்ம இங்கே சிலுவையில் இருக்கிற அந்த கிரேஸ் நம்ம எடுத்துக்கினாதான், கிருபையை அங்கேருந்து நம்ம எடுத்துக்கினாதான் பரலோகம் போய் அனுப்புவார். அங்கே உங்களுக்கு உண்மையான ஒரு ஜீவரிச்ச கனிகள் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் பாருங்க எவ்வளோ நல்லவர், ஃபஸ்ட்டே வச்சுட்டாரு. ஆனால் நம்ம ஆளுங்க பண்ண தப்புக்கு நம்மளை வெளியே துரத்திட்டாரு, அதையும் மேலேயும் அனுப்பிட்டாரு. அல்லேலூயா. 2 பேருக்குமே பனிஷ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க ஏசப்பா எதுல மரிச்சாரு? மறுபடியும் சொல்லுங்க. மரத்துல. கிராஸ் என்றது ரோமர் சாம்ராஜ்யத்துல அது ஒண்ணு, அந்த மரத்துல இருந்து செஞ்ச ஒரு பொருள். ஆனா அதுல அந்த மரத்துல தான் தொங்கப்படுவார்ன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஏசப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.